வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானிய ட்ரோன்கள் மூலம் ரஷ்ய பாலம் தகர்ப்பு. உக்ரைன் படைகளின் புதிய வகை போர் நடவடிக்கை. சூரிய சக்தி உற்பத்தியில் ஜெர்மனி சாதனை, பின்தங்கும் ஏனைய ஐரோப்பிய நாடுகள். மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் பற்றி எரிகிறது, கவலை வெளியிட்ட ரஷ்யா. உலகையே உழுக்கும் அணுவாயுத போரச்சம், அமெரிக்க வான்பரப்பில் வட்டமிடும் டூம்ஸ்டே விமானம். பிரித்தானியாவின் வான் பாதுகாப்பு பலவீனமாக உள்ளதா? முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் பென் வாலர்ஸ் எச்சரிக்கை. பிரித்தானியாவிடம் நஷ்டஈடு கேட்கும் நாடுகளுக்கு விசா கிடையாது. மத்திய கிழக்கின் வரைபடத்தை மாற்றியமைக்கும் ஈரான் போர், நிரந்தர மாற்றங்கள் குறித்து எச்சரிக்கை. உக்ரைன் தாக்குதலுக்கு உடந்தையாக இருந்தீர்கள், பால்டிக் நாடுகளுக்கு ரஷ்யா கடும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பாலம் ஒன்றை பிரித்தானிய தயாரிப்பு ட்ரோன்களை பயன்படுத்தி உக்ரைன் படைகள் வெற்றிகரமாக தகர்த்துள்ளன. இத்தகைய வகை ட்ரோன்களை பயன்படுத்தி ஒரு பாலத்தை முழுமையாக நிலைகுலைய செய்தது இதுவே முதல் முறை என ராணுவ ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த தாக்குதலுக்கு மல்லோய்டி 400 ரக ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுவதுடன் இவை அதிக எடையுள்ள வெடிப்பொருட்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டவை. இந்த நடவடிக்கையின் மூலம் ரஷ்ய படைகளுக்கான தளவாட விநியோக பாதை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. மேற்கத்திய நாடுகளின் நவீன தொழில்நுட்பங்கள் போர்க்களத்தில் ரஷ்யாவின் பலமான கட்டமைப்புகளை சிதைக்க எவ்வளவு உதவுகின்றன என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுகிறது. சூரிய சக்தி உற்பத்தியில் ஜெர்மனி சாதனை, பின்தங்கும் ஏனைய ஐரோப்பிய நாடுகள். ஐரோப்பாவில் பிளக்-இன் சோலார் எனப்படும் எளிதில் பொருந்தக்கூடிய சூரிய சக்தி தகடுகளை பயன்படுத்துவதில் ஜெர்மனி முன்னிலை வகிக்கிறது. ஜெர்மனியில் மட்டும் சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பால்கனி சோலார் அமைப்புகள் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. எளிய விதிமுறைகள், வரி சலுகைகள் மற்றும் சிறிய அளவில் மின்சாரத்தை தயாரித்து நேரடியாக மின் இணைப்பில் சேர்க்கும் வசதி ஆகியவை ஜெர்மனியின் இந்த வெற்றிக்கு காரணமாகும். இருப்பினும் இத்தாலி மற்றும் பிரான்ஸ் போன்ற ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் நிலவும் கடுமையான சட்டத்திட்டங்கள் மற்றும் சிவப்பு நாடா முறைகள் இந்த தொழில்நுட்பத்தின் பரவலுக்கு தடையாக உள்ளன. பல ஐரோப்பிய நாடுகளில் இத்தகைய சோலார் அமைப்புகளை பொறுத்த வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் மின்சார நிறுவனங்களிடம் சிக்கலான அனுமதிகளை பெற வேண்டியுள்ளது. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும் மின்சார கட்டணத்தை குறைக்கவும் ஜெர்மனியை போன்ற எளிமையான அணுகுமுறையை ஏனைய நாடுகளும் பின்பற்ற வேண்டும் என நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் பற்றி எரிகிறது, கவலை வெளியிட்ட ரஷ்யா. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் தற்போதைய பதற்றமான சூழல் குறித்து ரஷ்யாவின் கிரெம்ளின் மாளிகை தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான நேரடி மோதல்கள் காரணமாக ஒட்டுமொத்த பிராந்தியமும் ஒரு பாரிய போர் நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளதாக ரஷ்யா கருதுகிறது. இந்த வன்முறை சுழற்சி கட்டுக்கடங்காமல் செல்வது உலகளாவிய பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என ரஷ்ய ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். அனைத்து தரப்பினரும் போரை தவிர்த்து நிலையை சீர் செய்யும் வகையில் அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிக்குமாறு ரஷ்யா கோரிக்கை விடுத்துள்ளது. இப்பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்ட தூதரக ரீதியான பேச்சுவார்த்தைகளே ஒரே வழி என்பதை ரஷ்யா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. உக்ரைன் போர் நீடித்து வரும் சூழலில் மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள இந்த புதிய நெருக்கடி சர்வதேச அரசியலில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. உலகையே ஒழுக்கும் அணுவாயுத போர் அச்சம், அமெரிக்க வான்பரப்பில் வட்டமிடும் டூம்ஸ்டே விமானம். ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நிராகரித்துள்ள நிலையில் அமெரிக்காவின் அணுவாயுத போர்க்கட்டளை மையத்திற்கு மேல் அந்நாட்டின் டூம்ஸ்டே விமானம் தென்பட்டுள்ளது. நாசகார விமானம் என அழைக்கப்படும் இந்த அதிநவீன விமானம் அணுவாயுத தாக்குதல்கள் அல்லது தேசிய நெருக்கடி காலங்களில் பறக்கும் கட்டளை மையமாக செயல்படும். ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகளுடனான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள சூழலில் இந்த விமானத்தின் நடமாட்டம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தரைவழி தொடர்பு சாதனங்கள் செயலிழந்தாலும் இந்த விமானத்தின் மூலம் உலகின் எந்த பகுதியிலிருந்தும் இராணுவத்தை வழிநடத்த முடியும். அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு மற்றும் அணுவாயுத தயார் நிலையை உறுதிப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் அமெரிக்காவின் இந்த அதிரடி நகர்வு சர்வதேச அளவில் ஒரு எச்சரிக்கை செய்தியாக கருதப்படுகிறது. பிரித்தானியாவின் வான் பாதுகாப்பு பலவீனமாக உள்ளதா? முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் பென் வாலர்ஸ் எச்சரிக்கை.
ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை முறியடிக்கும் போதிய பலம் பிரித்தானியாவிடம் இல்லை என முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் பென் வாலஸ் பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய பாரிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து பிரித்தானியாவின் பாதுகாப்பு திறன் குறித்த விவாதங்கள் எழுந்துள்ளன. தற்போதைய நிலையில் பிரித்தானியாவின் வான் பாதுகாப்பு கட்டமைப்பானது மிக நீண்ட தூர ஏவுகணைகளை இடைமறிக்கும் வகையில் நவீனமயப்படுத்தப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போதிய நிதி ஒதுக்கீடு இல்லையே பாதுகாப்பு துறையில் இத்தகைய பின்னடைவுகள் ஏற்பட காரணம் என அரசாங்கத்தின் மீது அவர் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். உலகளாவிய ரீதியில் அதிகரித்து வரும் போர் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இராணுவ தளவாடங்களை மேம்படுத்துவது காலத்தின் அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. தனது நட்பு நாடுகளுடன் ஒப்பிடுகையில் பிரித்தானியா தனது வான் பாதுகாப்பு திறனை உடனடியாக வலுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இதன் மூலம் வலுவடைந்துள்ளது. பிரித்தானியாவிடம் நஷ்ட ஈடு கேட்கும் நாடுகளுக்கு விசா கிடையாது. காலனித்துவ கால அடிமை முறைக்காக பிரித்தானியாவிடம் நஷ்ட ஈடு கோரும் நாடுகளுக்கு விசா வழங்கப்படாது என ரீஃபார்ம் UK கட்சி எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் நைவல் பரேஜ் பிரித்தானியாவை அவமதிக்கும் நாடுகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் தேவை என வலியுறுத்தினார். நஷ்ட ஈடு கோரிக்கையை முன்வைக்கும் நாடுகளின் குடிமக்களுக்கு வேலை மற்றும் சுற்றுலா விசாக்களை முழுமையாக முடக்கப் போவதாக அக்கட்சியின் கொள்கை அறிக்கை கூறுகிறது. பிரித்தானியா ஏற்கனவே பில்லியன் கணக்கான பவுண்டுகளை பொதுநலவாய நாடுகளின் வளர்ச்சிக்காக வழங்கியுள்ள நிலையில் இக்கோரிக்கை நியாயமற்றது என அவர்கள் கருதுகின்றனர். கரீபியன் நாடுகள் மற்றும் சில ஆப்பிரிக்க நாடுகள் பிரித்தானியாவிடம் பல பில்லியன் பவுண்டுகள் நஷ்ட ஈடு கோரி வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இக்கட்சியின் இந்த தீவிர நிலைப்பாடு பிரித்தானிய அரசியலிலும் சர்வதேச ராஜதந்திர உறவுகளிலும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கின் வரைபடத்தை மாற்றி அமைக்கும் ஈரான் போர் நிரந்தர மாற்றங்கள் குறித்து எச்சரிக்கை. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான தற்போதைய போர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் நீண்டகால அரசியல் மற்றும் புவிசார் அமைப்பை முழுமையாக மாற்றி வருவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த போர் முடிவுக்கு வந்தாலும் அதன் விளைவாக உருவெடுத்துள்ள புதிய இராணுவ கூட்டணிகளும் பகைமைகளும் பல தசாப்தங்களுக்கு நீடிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. ஈரானின் செல்வாக்கை குறைக்கும் நோக்கில் அரபு நாடுகள் மற்றும் மேற்கத்திய நாடுகள் இடையே உருவாகி வரும் புதிய நெருக்கம் பிராந்தியத்தின் அதிகார மையங்களை மாற்றி அமைக்கிறது. பல தசாப்தங்களாக நிலவி வந்த நிழல் போர் இப்போது வெளிப்படையான மோதலாக மாறியுள்ளதால் பழைய ராஜதந்திர உறவுகள் அனைத்தும் முறிந்து போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த போர் சூழலால் உலகளாவிய எரிசக்தி விநியோக மற்றும் வர்த்தக பாதைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் உலக பொருளாதாரத்திலும் நிரந்தரமான தாக்கத்தை உண்டாக்கும். உக்ரைன் தாக்குதலுக்கு உடந்தையாக இருக்காதீர்கள். பால்டிக் நாடுகளுக்கு ரஷ்யா கடும் எச்சரிக்கை. உக்ரைன் படைகள் ரஷ்யா மீது நடத்தும் தாக்குதல்களுக்கு ஆதரவு அளிப்பதாக கூறி பால்டிக் நாடுகளான எஸ்தோனியா, லாட்வியா மற்றும் லிதுவேனியா ஆகியவற்றுக்கு மாஸ்கோ எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் மற்றும் உளவு தகவல்களை வழங்குவது நேரடியாக ரஷ்யாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமைவதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அண்டை நாடுகளின் இத்தகைய நடவடிக்கைகள் தொடர்ந்தால் அதற்கு பொருத்தமான தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என ரஷ்யா மிரட்டல் விடுத்துள்ளது.